அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. நீர் என்னுடைய நல்ல எஜமானன், நீர் என்னுடைய நல்ல தகப்பன். ஒரு தாயாக இருந்து எங்களை நேசித்து அனுதினமும் நடத்துகிறீங்க. உங்கள் அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 21 சங்கீதம் 2வது வசனம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தரளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினாலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் என்று இந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது. அவருடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவரே நீங்கள் தந்தருளுவீங்க என்கிற ஒரு வசனத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் மனதில் நிறைய விருப்பங்கள் இருக்குது. நல்ல விருப்பங்களும் உண்டு, கெட்ட விருப்பங்களும் உண்டு. சில விருப்பங்கள் பிசாசினால் தூண்டப்பட்டு நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு ஆசையாக அது எழும்புகிறது. ஆனால் சில விருப்பங்கள் நம்முடைய மாமிச இச்சையினாலே உருவாகக்கூடிய விருப்பங்களும் இருக்கிறது. இப்படி பல விதத்தில் நம்முடைய இருதயத்தில் ஆசைகளும் விருப்பங்களும் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் எல்லா விருப்பங்களும் நம்முடைய எதிர்காலத்திற்கு நன்மையை தருமா என்று பார்த்தால்
பல விருப்பங்களும் நம்முடைய எதிர்காலத்தை பாழாக்கி போடுகிறதாகத்தான் இருக்கிறது. பிசாசு இயேசுவினத்தில் வந்து சொல்லுகிறான், நீ ஒரு விசை இந்த உப்பரிக்கையின் மேலிருந்து தாழ குதியும், தூதர்களுக்கு கட்டளையிடுவேன், கால் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு தேவையற்ற ஆசையை தூண்டுகிறதை பார்க்கணும். இந்த கல்லை அப்பமாக்கு புசியும், உமக்கு பசி எடுக்கிறதே என்று சொல்லி பிசாசு தூண்டுகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் ராஜ்யங்களையெல்லாம் அவருக்கு முன்பாக காண்பித்து விட்டு, இது என் வசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யாருக்கு விரும்புகிறேனோ அவனுக்கு நான் இதை கொடுப்பேன், நீ ஒரு விஷயம் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் என்று ஒரு ஆசையை தூண்டி விடுகிறான். தவறான ஆசைகளை நம்முடைய இருதயத்தில் தூண்டுவது பிசாசனுடைய செயல்களாக இருக்கிறது. ஆனால் தெய்வம் என்றைக்கும் சாத்தானால் தூண்டப்படுகிற ஆசைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்பலை. நம்முடைய மாமிச இச்சைகளின் ஆசைகளை அவர் நிறைவேற்ற விரும்பலை. அதை தாண்டி அவர் நம்முடைய நியாயமான உண்மையான விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். சில விருப்பங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிடிவாதமாக கேட்டு, இது எனக்கு வேணும், இது எனக்கு தந்து தான் ஆகணும்னு சொல்லி நாம் அவர்கிட்ட ரொம்ப கட்டாயமாக கேட்டால், சில நேரங்களில் அவர் சந்தோஷப்படாமல் அல்லது விருப்பப்படாமல் அதை நிறைவேற்றுவார். இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பாருங்கள். அவங்க வனாந்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு மன்னாவை 40 வருஷம் கொடுக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருந்தார். அது வானத்திலிருந்து வந்த மன்னா, அது தூதர்களுடைய உணவு, இது என்றெல்லாம் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு உணவு. வனாந்திர பயணத்தில் உஷ்ணம், குளிர் இதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஏற்றாற் போல ஒரு நல்ல உணவை அவங்களுக்கு வனாந்திரத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை அவர் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அவங்க எல்லாரும் இச்சை உள்ளவர்களாகி என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டார். இறைச்சியை கேட்ட உடனே ஆண்டவர் ஆரம்பத்தில் மோசே அதை பற்றி பேசுகிறார். ஆனால் ஜனங்கள் கேட்கல, இல்லை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, அவங்க கேட்டதை அவங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவங்க ஆவியிலே அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லாத அளவுக்கு அவங்க இழப்பையும் ஆண்டவர் கட்டளையிட்டார். சில நேரங்களில் நாம் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் போய் விரும்பி கேட்போம், ஆனால் அதை தேவன் கொடுப்பார். ஆனால் அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு வேதனையும் வருத்தங்களையும் கொண்டு வரும். இன்றைக்கி நம்ம வாசித்த பகுதியில் என்ன போட்டிருக்கு? அவருடைய மன விருப்பத்தின்படி அவர் தந்திரடி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை அவன் தள்ளாதிருக்கிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி, உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்றும் பார்க்கும். அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நமக்கு நிறைவேற்றுகிறார். நல்ல ஆலோசனைகள், நல்ல விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 16:3 சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய வேலை என்ன? எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வேணும்னு கட்டாயப்படுத்தாமல் நம்முடைய செய்கைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஆண்டவரே, இப்படி எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, என் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கிறது, இந்த ஆசை ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருந்தால் எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நீங்கள் பொறுமையாக காத்திருந்து பாருங்கள். அது கர்த்தருக்கு சித்தமானால் உங்கள் ஆலோசனையை அல்லது உங்கள் விருப்பத்தை அல்லது உங்கள் யோசனையை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். எனவே நீங்கள் விரும்புகிறதை பிடிவாதமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு வாழ்நாள் முழுவதும் ஒரு தீமையை சுமக்காமல் அப்படியே சித்தத்தின்படி ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தின் நியாயமான எல்லா விருப்பங்களையும் பரலோக தேவன் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறீங்க. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.